கோவில் அறங்காவலர் தேர்வுக்குழுவில் ஏஜிஎஸ் தலைமை அதிகாரியான அர்ச்சனா கல்பாத்தி அவர்களை நம்ம தமிழக முதல்வர் அறங்காவலர்களை கோயில்கள் எல்லாம் 10 லட்சம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு வருமானம் வர்ற கோயில்கள் எல்லாம் அறங்காவலர் இருக்காங்க இல்லையா, அந்த அறங்காவலர்களை தேர்வு செய்யும் குழுவில் இவங்க இடம்பெற்று இருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த பதவியேற்பு விழாவுக்கு திரிஷாவும் அகோரும் கல்பாத்தியும் ஒன்னாவே வந்திருப்பாங்க. நாடாளுமன்றம் இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதுல டீலிமிட்டேஷன் பில்லை எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் மத்திய அரசோட பிளானு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, நான் உங்கள் HKS. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் நாம சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். அதுல கோவில் அறங்காவலர் தேர்வுக்குழுவில் ஏஜிஎஸ் தலைமை அதிகாரியான அர்ச்சனா கல்பாத்தி அவர்களை நம்ம தமிழக முதல்வர் அறங்காவலர்களை கோயில்கள் எல்லாம் 10 லட்சம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு வருமானம் வர்ற கோயில்கள் எல்லாம் அறங்காவலர் இருக்காங்க இல்லையா, அந்த அறங்காவலர்களை தேர்வு செய்யும் குழுவில் இவங்க இடம்பெற்றிருக்கிறது தான் இப்போ பொதுமக்கள் மத்தியிலையும் சமூக ஊடகத்தில் பரவலாக சாட் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய ரிப்ளை போட்டு ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, தமிழக முதல்வர் அவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தமான துறைகளில் அவங்களுக்கு பொறுப்பை நியமிக்கிறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் கர்நாடகாவை சேர்ந்தவர் வெங்கட் நாராயணா அவர்களை பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். அதுவே பல்வேறு விமர்சனங்களை உண்டு பண்ணுச்சு. இப்போ இந்த அகோரம் கல்பாத்தி அவர்களை பார்த்தீங்கன்னா கோயில்ல நிர்வகிக்கும் அறங்காவலர் பொறுப்புக்கு அந்த நியமிக்கும் 7 பேரை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதுல இவர்களையும் ஒரு உறுப்பினரா சேர்த்திருக்காங்க. இந்த அறங்காவலர்கள்லாம் எப்படி இவங்க பரிந்துரை பண்ணணும் அரசுக்கு அப்படின்னா, இவர்கள் யாரும் பரம்பரை முறைப்படி இல்லாதவங்களா இருக்கணும். ஸோ காலங்காலமா இருக்கிறவங்களே அறங்காவலரா இல்லாம இந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த குழு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு பரிந்துரை பண்ணும். ஸோ அந்த தமிழக அரசு அந்த பரிந்துரையின் அடிப்படையில ஒவ்வொரு கோயிலுக்கும் அறங்காவலர்களை நியமிப்பாங்க. ஸோ இதுல குறிப்பா எல்லா கோயிலுக்கும் இல்ல, 10 லட்சம் வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் தரக்கூடிய கோயிலுக்கெல்லாம் இந்த அறங்காவலர் குழுக்களை இவங்க பரிந்துரைத்தாங்கன்னா இவங்க தமிழக அரசு அறங்காவலராக அந்த கோயில்களுக்கு நியமிக்கும். ஸோ இதுல இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் இருக்கார்ல, அவர் இவங்களுக்கெல்லாம் சிபாரிசு செய்யற மாதிரி ஒரு 7 பேர் இருக்கு. அதுல யார் அந்த 7 பேர் அப்படின்றத பார்த்துருவோம். தவத்திரு சிவஞான பாலய சுவாமிகள் பொம்மாபுரம் ஆதீனம் மயிலம் இவர் தலைவராக போட்டிருக்காங்க. கே ராமநாதன் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதியா ஓய்வு பெற்றவர், இவர் துணைத் தலைவராக போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 5 பேரை உறுப்பினராக போட்டிருக்காங்க. அதுல திருமதி அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் உறுப்பினராகவும், திரு பரா சம்பத் அவர் IAS ஓய்வு இவரையும் உறுப்பினராகவும், திருமதி மா சுமதி அவர்களையும் உறுப்பினராகவும், டாக்டர் தா வேல்முருகன் அவர்களையும் உறுப்பினராகவும், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரை பதவி வழி உறுப்பினர், அதை வழிமொழியிற செயலாளர் அப்படின்ற அடிப்படையில் மொத்தம் 7 பேரை இந்த குழுவுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா, சினிமா துறையில இருக்கிறவங்களை கொண்டு எல்லாமே அரசு நிர்வாகத்துல போடுறது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஸோ இவங்களை எதன அடிப்படையில போட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாலும், இவர்கள் இந்த அகோரம் கல்பாத்தி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் பிகில் படத்தை தயாரித்தவர்கள், விஜய் நடித்த பிகில் படத்தை தயாரித்தவங்க. ரெண்டாவது ஏவிஎஸ் சினிமா பிரைவேட் லிமிடெட், நிறைய சினிமா தியேட்டர்ஸ் வச்சிருக்கிற ஒரு நிறுவனம். சரிங்களா? ஸோ இவர்களுக்கு தான் இந்த பதவியை கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா, உண்மையிலேயே அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு ஒரு ஆன்மீகவாதியா இருந்திருக்கலாம், அல்லது கோயில் தொடர்பான ஆய்வுகளை செய்து ஏதாவது பட்டம் கட்டம் பெற்றிருந்தா நியமிக்கலாம். அப்படி இருந்தா பாத்தீங்கன்னா இவர்களை நியமிச்சா யாரும் எதுவுமே கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனா ஒரு சினிமா என்ற ஒரு தொடர்புக்காக அரசு துறையை சார்ந்த பதவிகளில் நியமிக்கிறது
சரியா அப்படின்றது தான் தெரியல. ஏன்னா இப்ப இந்த 7 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை ஆணையர் ஒருத்தர் இருக்காரு, அப்புறமா வந்து ஒரு சிவ ஞானபாளைய சுவாமிகள் அவர் வந்து ஆதீனம் அவர் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ரிட்டையர்டு ஜட்ஜி இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான இதுவா தெரியுது. இது வந்து இவங்களை போடுறது ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்களுக்கு கோயிலை பத்தி என்ன அடிப்படை புரிதல் அவங்களுக்கு இருக்கும், ஏதாவது இந்த ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது டிகிரி படிச்சிருக்காங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர்களோட எப்படி இவங்களுக்கு இதை நியமிக்கிறாங்கன்னா, திரிஷா அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த அகோரம் கல்பாத்தி. நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவியேற்பு விழாக்கு திரிஷாவும் அகோரம் கல்பாத்தியும் ஒன்னாவே வந்திருப்பாங்க. அதை வந்து முதல்வர் விஜய் அவர்களோட பெற்றோர்கள் வந்து இவங்களை வரவேற்றிருப்பாங்க. ஸோ அது போக சமீபத்தில் அவர் முதல்வராக பதவி ஏற்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரிஷா அவர்களும் முதல்வர் அவர்களும் ஒன்னாவே வந்து ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க. அது அகோரம் கல்பாத்தி அவங்களோட குடும்ப திருமணத்துக்கு தான் அவங்க 2 பேரும் பட்டு வேஷ்டியும் அந்த சேலையில் அவங்க 2 பேரும் ஒன்னா போற மாதிரி வந்துச்சு இல்லையா. ஸோ பாருங்க, ஒரு கட்டத்துல யார் எப்படி வேணா இருக்கட்டும், பர்சனல் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். அதே நேரத்துல சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த அரசு பதவிகளை தொடர்ந்து வழங்கினா மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய பேசும் பொருளா ஆகும். அதே நேரத்துல விமர்சனங்களுக்கு இந்த தாவேகா அரசாங்கம் உட்படும் அப்படின்றது தான் நம்மளோட வாதம். ஸோ இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் வந்து இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இதுல டீலிமிட்டேஷன் பில்லை வந்து எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மத்திய அரசோட பிளானு. பட் இதுக்கு வந்து கண்டிப்பா இந்த பில்லை பாஸ் பண்ணணும்னா திமுகவும் சரத்பவார் கட்சி இருக்கு இல்லையா, இவங்க 2 பேருமே ஒத்துழைச்சா மட்டும் தான் இந்த பில்லை பாஸ் பண்ண முடியும். ஆனா இந்த பில்லை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றது அரசியல் மறைமுகமா பாத்தீங்கன்னா நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு மத்திய அரசாங்கத்தால. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகளை உடன்பட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அதை அனுமானிச்சு தான் இங்க அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டியிருப்பாரு. அந்த கூட்டத்துக்கு திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் வந்து போகாம புறக்கணிச்சாங்க இல்லையா. ஸோ இன்னும் இந்த பில்லு வரல. ஆனா இது வந்தா ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்றது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசோட பிளானு. பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசோதாவை 2 தடவை தான் வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். அப்போ ஏற்கனவே ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசமே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு திமுக மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளால வந்து நிராகரிக்கப்பட்டது. மீண்டும் இதை கொண்டு வந்தா கண்டிப்பா வெற்றி பெற வைக்கணும். எங்க நாடாளுமன்றத்திலையும் சரி ராஜ்யசபாவிலையும் சரி 2 இடத்துலையும் வந்து வெற்றி பெற வைக்கணும். அப்ப வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னா இதை வந்து இவங்கெல்லாம் ஆதரிச்சா மட்டும்தான் முடியும். ஏன்னா நாடாளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மசோதா வந்து பாஸ் ஆயிடும். பட் ராஜ்யசபாவில் இந்த மசோதா பாஸ் ஆகாது. ஏன்னா அங்க அவங்களுக்கு போதுமான எம்பிக்கள் இல்லை. அப்போ யார் இது பண்ண முடியும் அப்படின்னா சரத்பவார் கட்சியில இருக்கிற எம்பிஸும் திமுகவில் இருக்கிற எம்பிஸும் நினைச்சாங்கன்னா இந்த மசோதாவை பாஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் என்ன பண்றாங்க, தாஜா பண்ணும் விதமாக 2 பேரையுமே வந்து FCRA பில்லுன்னு சொல்லி இந்த அதாவது இந்த மழைக்கால கூட்டத்தொடர்லயே வந்து வருது. அதாவது இந்த 13ஆம் தேதி முடியுது மழைக்கால கூட்டத்தொடர் வந்து முடியுது. ஸோ பாராளுமன்றம் முடியுது. இந்த முடியும் போது கடைசி வாரத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இது வந்து இது 2த்துக்கும் வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. யாரு நம்ம திமுக, அதே போல நம்ம சரத்பவார் கட்சி, இவங்க 2 பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அவங்கள கூல் பண்ணும் விதமா வந்து இந்த மசோதாவை இந்த பில்லை பாஸ் பண்ணாம தள்ளி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இந்த FCRA பில்ல என்ன இருக்கு, ஏன் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இதோட ஃபுல் அப்ரிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அதாவது 2010 இந்த மசோதா வந்து சட்ட திருத்தம் பண்ணி தாக்கல் செய்யப்பட்டது. சரி, இப்போ இதுக்கு என்ன இப்போ அப்படின்னா இதை சட்ட திருத்த மசோதா அப்போ வந்து 2010 வந்து மசோதாவை உருவாக்குனாங்க. இப்போ இதை திருத்துறாங்க, இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி திருத்துறாங்க. என்ன அப்படின்னா இது வந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியாவிற்கு வரும் நிதியை வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ இந்த நிதியை பயன்படுத்தி இங்க இருக்கிற வந்து நாட்டு இறையாண்மைக்கு வந்து பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, கட்டாய மதமாற்றம் ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில தான் ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணணும். அதே நாட்டில் வந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்பட்டுறக்கூடாது, நாட்டுக்கு வந்து குந்தகம் விளைவித்திடக்கூடாது. வெளிநாட்டுல வந்து ஃபண்டு கொடுத்தாவே இங்க இருக்கிறவங்க அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி தவறான வழியில போராட்டங்களோ உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி நாட்டோட இறையாண்மைக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும்ன்ற அடிப்படையில இதை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல வந்து என்னெல்லாம் இதுல சில பேர் செய்யற தவறுதால எல்லாருமே பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இந்த பில்லால ஏற்படுது. அதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னா மத அமைப்புகள், அது போக தொண்டு நிறுவனங்கள். ஸோ இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொண்டு நிறுவனங்கள், மத அமைப்புகள், அதே போல ஸ்கூல் இந்த
கிறிஸ்டியானிட்டி குழுக்கள்லாம் இருக்குல்ல, இவங்க நடத்துற ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்குல்ல, இதுல வந்து பிரச்சனை வந்துடும். என்ன அப்படின்னா, ஸோ இதுல இவங்க லைசன்ஸை ரெனியூவல் பண்ணாம விட்டாலோ இல்ல லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாலோ இந்த சொத்தெல்லாம் இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, இப்ப திருத்தி அமைக்கப்பட்ட சட்ட மசோதா என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு அரசாங்கமே ஒரு அதிகாரிய நியமிச்சு அந்த சொத்தெல்லாம் வந்து பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுலதான் சட்ட சிக்கல் இருக்கு. என்னன்னா, காலங்காலமா வச்சிருப்பாங்க, சொத்துக்களை உருவாக்கி இருப்பாங்க. இங்க இருக்கிறது நல்வழிப்படுத்துறதுக்காக எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பிரச்சனை உண்டாயிடும் அப்படின்றதுக்காக. ஸோ எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிறிஸ்டியானிட்டி குழுக்களா இருக்கட்டும், மத சார்பான குழுக்களா இருக்கு, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ஜிஓஸ்ல வச்சிருக்காங்களே, இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற சொத்துக்கள்ல இந்த சட்டம் எந்த விதத்திலும் பிரச்சனை பண்ணாது, இனி வரும் காலங்களில் வேணா இந்த சட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு உட்படும் அப்படின்ற மாதிரி சட்டத்தை திருத்துங்க, அப்படின்ற அடிப்படை கூறுகளை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்கள கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக தான் இப்ப என்ன நினைக்குது பிஜேபி அப்படின்னா, திமுகவை பகிச்சிக்க வேணாம், அவங்க சொல்ற மாதிரியே போவோம், திமுக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. ஸோ இந்த டைம்ல இந்த சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் தாக்கல் பண்ண மாட்டோம். அடுத்து வர குளிர்கால கூட்டத்தோட நவம்பர் 3rd வீக்ல வரும் அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்போ இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துறோம், அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பிரீத்திங் டைம் கொடுக்குறோம், எங்களுக்கு அந்த டைம்ல ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தால் திமுக கிட்ட கேட்கப்பட்டதாகவும் அதே போல சரத்பவார் கட்சியும் கேட்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்க கேட்டதுக்கு இணங்க இந்த FCRA மசோதா வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போகுது, அடுத்த குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து தாக்கல் செய்யப்படலாம். ஸோ இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பில்லு அப்போ ஒரு காலம் இப்போ 13ஆம் தேதி முடிய போகுது அப்படின்னா இந்த கூட்டத்தொடரில் டீலிமிட்டேஷன் பில்லும் வரப்போறதுக்கு சாத்தியக்கூறுகள் அல்ல. அதனால தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா, கனிமொழி அவர்களே சொல்லுவாங்க, அதாவது டிவிகே அரசாங்கம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதுக்காக சொல்லுவாங்க கூட்டினாங்களே, அதுக்கு போல வராத ஒரு விஷயத்துக்கு இப்பவே இவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருக்கிறவங்களுக்கு, நமக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேட்டு தண்ணி தரமாட்டேன், மேகதாதுல வந்து காவிரி படுக்கையில மேகதாது அணை கட்ட போறோம்னு சொல்றான், நம்ம டெல்டா விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும், கொஞ்சம் நெஞ்சம் வர தண்ணி கூட இருக்கிற இந்த மேகதாது அணையை கட்டிட்டா சுத்தமா வராது, அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அதுக்குண்டான எதிர்ப்பு தெரிவிங்க அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத வராத ஒரு விஷயத்துக்காக இப்பவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது, நீங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸை பாதுகாக்கிறீங்க, காங்கிரஸோட கோபத்துக்கு ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த கூட்டத்தை நாங்க கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற அடிப்படையில அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, 2026 ஜூலைல வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட துணை செயலாளராக இருந்த வீராசாமி அப்படின்றவரை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கினாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஸோ ஒரு சாலை போடுற ஒப்பந்ததாரரோட பில்லை பாஸ் பண்ணணும், நான் இதை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த வீராசாமி வந்து பார்த்தீங்கன்னா 1.3 லட்சம் ஜிபேல பணம் வாங்குறாரு. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினோட தலைவர் வந்து இவரை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்க சொல்லிட்டாரு. அதன் அடிப்படையில் எடுக்கிறாங்க. காவல்துறையும் இவர் மீது முறையான சட்ட நடவடிக்கை எடுத்து இவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வச்சிருந்தாங்க. இப்போ அவர் ஜாமீன்ல வந்துட்டாரு. ஸோ இந்த நடவடிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. ஏன்னா தவேகா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் எதிர்ப்பு கொள்கையை வந்து முன்னெடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையில வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்து அரசாங்கத்தில் வந்து யாரெல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் வந்து உங்ககிட்ட வந்து சேவை செய்யறதுக்கு பணம் கேட்கிறாங்களோ இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல புகார் அளிங்க அப்படின்னு சொன்னது வந்து பொதுமக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பு பெற்றது. அதே நேரத்தில் கரூர்ல வந்து மக்கள் நல திட்ட உதவிகளை வழங்க ஒரு அரசு விழாவில் முதல்வர் என்ன சொன்னார்னா, யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, அரசு ஊழியர்கள் பணம் கேட்டாங்கன்னா இது எங்க விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. இதுவுமே மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்றது இல்லையா. ஆனா இப்ப என்ன ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, மக்களுக்கு வந்து கோபங்கள், விமர்சனங்கள் இதெல்லாம் வருது அப்படின்னா, அந்த வீராசாமி இருக்காரு இல்லையா, அவரோட மனைவிக்கு அவர் வகித்த செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் செயலாளர் பதவி வந்து அவருடைய மனைவி திருமதி ஹேமாவதிக்கு வந்து கொடுத்ததுதான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வந்து பேசும் பொருளாகவும் நகைப்பு உள்ளான ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் தவறு செய்யறாருன்னு தான் நீங்க வந்து அவரை கட்சி விட்டு நீக்கிறது மட்டும் இல்லாம அவர் மீது வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தீங்க. காவல்துறையை வழக்கு பதிவு செய்து அவர் ஒரு 15 நாள் நீதிமன்ற காவலிலும் இருந்தாரு. அப்பேற்பட்டவரோட மனைவி அவர் தவறு செய்தார்னா அவர்
மனைவி தவறு செய்தாருன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற இன்னொருத்தருக்கு இதே பதவியை நீங்க கொடுக்குறீங்கன்னா அப்ப எந்த அடிப்படையில கொடுக்குறீங்க? உங்களோட ஊழல் எதிர்ப்பு கோட்பாடு தான் என்ன, கொள்கை தான் என்ன அப்படின்ற அடைப்புல கேள்வி கேட்கிறாங்க. இந்த நடவடிக்கை எல்லாமே கண்துடைப்பு தானா? இது எதுவுமே உண்மை இல்லையா? எல்லாமே சினிமா போல நாடகமா தான் இருக்குமா அப்படின்ற அடிப்படையில ஒவ்வொருத்தரும் கண்ணா வேணான்னு பேசுறாங்க. இது விஜய் தமிழக வெற்றி கழக தலைவருக்கு தெரியுமா, இல்ல இதெல்லாம் தெரியாம அவரை மீறி இந்த செயல்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களா? அப்படி தெரியாமையே செய்யறாங்க அப்படின்னா அவங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இந்த தைரியம் எல்லாம் எங்கிருந்து இவர்களுக்கு வருது அப்படின்றதுதான் நம்மளோட கேள்வி. ஏன்னா பொதுச் செயலாளருக்கு தெரியாம இந்த பதவியெல்லாம் அந்த மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்க போறது இல்லை. ஏன்னா இந்த பதவியை நியமிக்கிறது ரெக்கமெண்டேஷன் மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு நியமிப்பாரு. அப்படியே அந்த மாவட்ட செயலாளர் நியமிக்கிறாரு. இது பொதுச் செயலாளர் உத்தரவு இல்லாம பண்ண போறது இல்லை, திரு புசியானுங்கிற உத்தரவு இல்லாம பண்ண போறது இல்லை. அப்படி மீறி பண்ணியிருந்தாருன்னா அந்த மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். பார்க்கலாம், இந்த பதவியை புடுங்குறது மட்டும் இல்லாம இந்த மாவட்ட செயலாளர் மீது, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அவங்க கட்சியில பார்ப்போம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளா இருக்குங்க. நான் ஊழலுக்கு எதிரானவன்னு அவங்க தலைவர் சொல்றாரு. ஆனா அந்த கட்சியிலேயே ஒருத்தர் தவறு செய்து ஊழல் செய்துட்டு பணத்தை வாங்கினது வீடியோ ஆதாரம் மூலமா தெரியுது. அப்பேற்பட்டவரோட மனைவிக்கு மீண்டும் அவர் வகித்த அந்த பதவியை கொடுக்கறதுன்றது லாஜிக்கலா இது செட் ஆகாது. இது எப்படி பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே போல பல அதிரடி அரசியல் விஷயங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.